பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புது பைபிள் ஒன்று வாங்கியிருக்கேன். இதாவது இங்கிலீஷ் பைபிள். நான் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து தமிழ் பைபிள் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆங்கில பைபிள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்கிரேடு அதுக்காக ஒரு பைபிள் வாங்கினேன். இதை குறித்து எங்கள் ஆவிக்குடைய தகப்பனார்ட்ட கேட்கும்போது குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி டுடே இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அதாவது நான் தமிழ் மீடியத்தில் படிச்சனால எனக்கு ரொம்ப ஒரு குறைஞ்ச அளவுக்கு தான் வந்து அதோட இங்கிலீஷ் நாலேஜுங்கிறது இருந்துச்சு. அதனால வந்து பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் கொஞ்சத்துல அப்படிங்கிற மாதிரி சின்ன வேர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா பெரிய லெவலுக்கு வந்து நம்ம அடுத்தது என்கேஜிவியா இருக்கட்டும், ஏன்னா அதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷனா இருக்கணும். ஏன்னா அது வந்து கிபி 1600ஆம் நூற்றாண்டுகள்ல கிங்ஸ் ஜேம்ஸ் மன்னரால மொழிபெயர்க்கப்பட்டது முதல்ல ஆங்கிலத்துல. அதான் கேஜேவி வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா அந்த வெர்ஷன்லாம் படிக்கணும்னா நமக்கு வந்து அந்த காலத்துல உள்ள நடைமொழிகள்ல அது எழுதப்பட்டிருக்கும். ஸோ பேசிக்ல இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்துல மூலியமா நம்ம வந்து படிச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் எளிமையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த பைபிளை ஒன்று வாங்கியிருக்கேன். இதை குறித்ததான வீடியோ தான் இது. இனிமே இதுல வந்து சாப்டர் வைஸ் சாப்டரா இருக்கும். அதாவது ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷன்ல இருந்து பேசிக்கான திங்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாப்டர் பை சாப்டரா கொடுக்கும். ஸோ அதை குறித்து ஒவ்வொரு பை சாப்டரா பைபிள் ஃபுல்லா கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு சித்தம் வந்தனால நான் வந்து அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த 1 by 1 இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து எல்லா வீடியோவையும் நான் வந்து அடுத்தடுத்ததாக அப்லோட் பண்ண முயற்சி பண்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆமீன். அல்லேலூயா.